பணம், பணத்திற்காக ஓடும் மனிதன். பணம் இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க இவங்களுக்கெலாம் வந்து படத்துலையோ என்ன சொல்கிறது, நிறையா இந்த மாதிரி கனவுகளை கொடுத்துருப்பாங்க. பணம் இல்லைன்னா உலகம் ரொம்ப சூப்பராக இருக்கும், யாரும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நம்ம. இப்போ பணம் இல்லைன்னா ஒரு பொருள் நம்ம எப்படி பண்டமாற்றம் செய்வோம், அதை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்? இப்போது ஒரு உழைப்பாளி உழைக்கிறான், உழைச்சி ஒரு விவசாயம் எடுத்துக்கோங்க, உழைச்சி வந்து ஏதோ தானியமோ பழமோ ஏதோ கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு. அதை வந்து என்ன சொல்கிறது, அதை மட்டுமே சாப்பிட்டு அவரால் உயிர் வாழ முடியாது. அவருக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கலாம், கார் வாங்கணும், இல்லைனா வேறு ஏதாவது பீஃப் சாப்பிட்ணும், மட்டன் சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஆசை இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட இருந்து அந்த பழத்தையோ காய்கறியையோ வாங்கிட்டு அவருக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆளை அவர் தேடி போய் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. இதுக்காக தான் பணமே யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ பணம் வந்து என்ன சொல்கிறது, இப்போது இந்தியாவில் ரூபா வந்து எல்லா பேங்க்லேயும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம ரூபாயை வந்து வாங்குவோம். ரூபாயை வாங்கிட்டு ஒரு பொருளை விற்போம், இல்லைன்னா ரூபாயை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவோம். ஓகே, ஸோ இதுதான் பணத்தோட என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன். பணம் வந்து ஒரு மீடியா மாதிரி, ஒரு ஊடகம் மாதிரி. ஓகே, இட்ஸ் எ மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் இந்த பணத்தை உருவாக்குறது யார் இந்த பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? இப்போது பணத்தை வந்து கள்ளத்தனமாக நம்ம என்ன சொல்கிறது ஜெராக்ஸ் பண்ணியோ பிரிண்ட் பண்ணியோ பண்ணுறது வந்து இல்லீகல். அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட கண்ட்ரோல் வந்து இந்தியன் ரிசர்வ் பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள கண்ட்ரோல். ஓகே, ஆனால் பணம் நம்ம நிறைய சம்பாதிக்கும். பணத்துக்கு இவ்வளோ இப்போ ஒரு யூஸ் இருக்குது. சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே நம்ம பணமாக போட்டு வச்சுருக்கோமா? ஏன் நம்ம வந்து அதை வெளில இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ஸ்டாக் மார்க்கெட்லேயோ கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் இப்போது புதுசாக உள்ளவங்க பண்ணுறது மோஸ்ட்லி ஸ்டாக் மார்க்கெட் என்ன சொல்கிறது, தங்கம், ரியல் எஸ்டேட்டு, வீடு, அப்படியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். எதுக்கு நம்ம பணத்தை வந்து நம்ம பேங்க்லேயோ நம்ம கையில் கேஷோ வச்சுருக்க மாட்டோம்? ஓகே, அதுக்கான காரணம் என்ன? இப்போது இந்த மாதிரி கேள்விகளை வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு சில கேள்விகளெல்லாம் கேளுங்க. பணத்தும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ புதுசாக பணம் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறாங்க, எப்படி டேக்ஸ் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி லைனில் வந்து சிந்தித்து பார்ப்பது நமக்கு என்ன சொல்கிறது ஒரு விடிவை கொடுக்கும்.